நண்பர்களுக்கு வணக்கம். நான் கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த ஃபுல் செட்டப் தான் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செட்டப்பு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் இருக்குது, 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சு வந்து ஸ்பீக்கர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் அப்படின்னு பார்க்க போகும்போது மேக்னட்ஸ் சப்வூஃபர் வந்து ஃபைனலாக நம்ம இதில் வந்து மாட்டியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எக்ஸ் ஃபிட் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலாக இந்த ஹெச்எக்ஸ் ஃபிட் பண்ணுறது வந்து நாங்கள் ஃபிட் பண்ணோம், பட் அது வந்து அங்கேருந்து வரும்பொழுது டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு. அதனால் அது வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் நாங்கள் வந்து மேக்னட்ஸ் ஊஃபர் வந்து மாற்றிருந்தோம். செக் பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போது இதில் இன்டீரியரில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கேஎம்எஸோட 2.1 பவர் ஆம்ப்பு, அதாவது 4392 ஒரு 2 இருக்கக்கூடிய அந்த பவர் ஆம்ப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து STK 4392 4138 சீரியல் அந்த ஐசியும், அதேமாதிரி 2 52001943 இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் போர்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரீ செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடி போர்டு வந்து கேஎம்எஸோட 80s பிடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப்பு ப்ரீ வந்து கேஎம்எஸ் இப்போது லேட்டஸ்ட் 2-in-1 V2 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த V2 பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பேஸ் ரெஸ்பான்ஸுங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மினிமம் ஒரு பீஸ் வேணாலும் நம்ம கொரியர் பண்ணுறோம். நம்மள்ட்ட மினிமம் குவான்டிட்டிலாம் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய இப்போது கடைகளுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னட்ஸ் தான் ஹெச்எக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டில் மாட்டினேன். செக் பண்ணும்போது அது வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. காரணம் அந்த ஊஃபர் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அதாவது ஷிப்பிங்கில் ஏதோ வர்றதில் இப்போ நம்ம ஒரு 5 வாங்கினோன்னா ஒரு 2-3 தடவை தொடர்ந்து வாங்கும்போது 1 டேமேஜ் இந்த மாதிரி ஆயிடுது கொரியரில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்புறம் மேக்னட்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை போட்டு செக் பண்ணோம். ஓகே அப்படின்னா அதுதான் போட்டிருந்தோம். இதெல்லாம் மாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இது தெரிஞ்சது எங்களுக்கு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பில் 8 இன்ச்சு A to Zல 8 இன்ச்சு 2 ஸ்பீக்கரும், ஜிப்பில் 102 நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டியூட்ரு வந்து நான் இதில் யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்டியோட நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 அடி. 4.5 அடிக்கு எனக்கு வந்து 10 இன்ச்சு உயரம், 10 இன்ச்சு டெப்த்தில் எனக்கு வந்து ஃபுல் பாக்ஸ் வேணும். அதில் வந்து செட்டு வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வேணும். அப்புறம் 2 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர், இது எல்லாமே இதுலேயே வர்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 10 இன்ச்சுன்னும் போது சூறாக இருக்கும் பாக்ஸ். ஏன்னா நம்ம போடுறதும் 10 இன்ச்சு ஊஃபரு, கட்டிங் பார்த்தா 9 இன்ச்சுக்கு எடுப்போம். அப்போ இந்தாண்ட அரைஞ்சு அந்தாண்ட அரைஞ்சு தான் நிற்கும். அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ 10 இன்ச்சுங்கும் ஓகே சொல்லியாச்சு. ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, பெட்டி அடித்தாச்சு. அது பார்த்திங்கன்னா 8.25 தான், 9.25 தான் சொன்னாங்க. 9.25 10 இன்ச்சு ஸ்பீக்கர் 4 போடணுன்னாங்க. அப்போ அது முடியாது. 10 இன்ச்சு இருந்தால் கூட அது பண்ணிக்கலாம். 9.25 போது இன்னும் உள்ளே போயிடும், ஸ்பீக்கருக்கு வெளியே வந்துடும். அப்படின்றதுனால அந்த பாக்ஸ் வந்து அவர் கடைசியாக 8 இன்ச்சு தான் கேட்டாங்க. 8 இன்ச்சு ஒரு டிராக்டருக்கு செட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸும் ரெடியாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம டைரெக்டாக வண்டியில் மாட்ட போகிறோம். டிராக்டர் நம்ம இடத்துக்கு வந்து மாட்ட போகிறோம். அது நான் மாட்டும் பொழுது வீடியோ பண்ணுறேன். இவங்க சொன்ன அளவு இதுதான், 4.5 அடி நீளம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 10 இன்ச்சு, அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஹைட் வந்து 10 இன்ச்சு இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதுக்காக நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு அடி ஒதுக்கியாச்சு. அடுத்தது செட்டுக்கும் மீதி இருக்கக்கூடிய 2.5 அடியில் செட்டுக்கான அளவு, அதாவது செட்டோட கொஞ்சம் லூஸ் வச்சு ஒரு பார்ட்டிஷன் போட்டாச்சு. மீதி இருக்கிறதுல சப்வூஃபர் நாங்கள் வந்து சப்வூஃபருக்குன்னு பண்ணிட்டோம். இங்கே வந்து சப்வூஃபருக்கு வந்து இந்த டிசைனு இதெல்லாம் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. காரணம், நாம் வந்து செஞ்சுட்டு போய் அங்கே வைக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிற இடத்துக்கு நம்ம செய்ய போகிறோம். அப்படின்னும் போது அங்கே என்ன அளவோ அந்த அளவுக்கானது தான் நம்ம ரெடி பண்ண முடியும்.
சப்போஸ் அதில் என்ன வருதோ அதை தான் நம்ம அக்செப்ட்டும் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரியாலிட்டி. இப்போ வந்து இந்த அளவில் நான் என்ன சொன்னேன்னா, நான் தான் பாக்ஸ் அடிக்கிறதுக்கு அதாவது டைமென்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. எங்கெங்கே எப்படி பண்ணுறதுன்னு நான் பிளான் பண்ணோம். நான் வந்து 2 ஏர் ஹோல்ஸ் போட சொல்லிட்டேன். 1 இன்ச்சில் 2 ஏர் ஹோல்ஸ் போட்டாச்சு. சரி போட்டு ஏர் ஹோல்ஸ் போட்டுருவோம். ஏன்னா பாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏர் ஹோல்ஸ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு ஆன் பண்ணால் பேஸ் வந்து 2 பாயிண்ட்டுக்கு ஓரளவுக்கு பேஸ் இருக்குது. மேலே ஏற்றிட்டோன்னா பேஸே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊஃபர் பிரச்சனை. ஊஃபரை மாற்றிட்டு அதை போட்டால் அதுலேயும் பிரச்சனை. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த ஏர் ஹோல்ஸ் 2 ஏர் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஏர் ஹோல்ஸில் தான் பிரச்சனை. அப்படின்னும் போது நம்ம வந்து ஏர் ஹோல்ஸை அடைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு டம்மி நம்ம தண்ணி பைப் டம்மி வாங்கிட்டு வந்து போடலான்னு பார்த்தா அதுவும் உட்காரல. ஏன்னா அந்த ஒன்றோட அளவும் அந்த டம்மியோட அளவும் வேறு. மறுபடியும் பைப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை ஹீட் பண்ணி கப்ளிங் மாதிரி பண்ணி அதை சொருவி அதில் டம்மி போட்டு 2யும் டம்மி போட்டு அடைச்சிட்டோம். பார்த்தா 2 ஏர் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் ஏர் ஹோல்ஸ் வைக்கலை, க்ளோஸ்டு பாக்ஸ் தான். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இவங்க தான் கஸ்டமர். வண்டியில் உட்காந்துருக்கிறவர், முன்னாடி உட்காந்துருக்கிறவர் தான் கஸ்டமர். அவர் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க. திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. வந்து எடுத்துகிட்டு போனாங்க. செக்கிங் அப்போ அங்கேயே அவங்களும் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது தான் இதெல்லாமே செக் பண்ணோம். அடைச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயே அவங்க வந்து ரிப்ளையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஓப்பனில் வச்சு டெஸ்ட் பண்ணதுனால அங்கே போனாலும் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸு வீட்டுக்குள்ளேயோ அல்லது தோஸ்து இந்த மாதிரி வண்டிக்குள்ளேயோ வைக்க போகிறதில்ல. ஓப்பன் தான். டிராக்டர் ஓப்பன்னும் போது இதே ரிசல்ட் தான் அங்கேயும் இருக்கும். என்ன மேலே வைக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் ஏதோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆம்பு செய்யணும் அல்லது இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது போர்டு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏதாவது செய்யணும், கஸ்டம் மேட் எனக்கு நான் சொல்கிற டைமென்ஷனில் செய்யணும் அல்லது நான் சொல்கிற டிசைனில் செய்யணும் அப்படின்னா டைம் கொடுப்பீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் பண்ணுங்கள், நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம். ரெடி பண்ணிவிட்டு பார்சல் சர்வீஸில் எம்எஸ்எஸ்லேயோ ரதிமீனா அல்லது ஏகேஆரில் நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பிடுவோம். போர்டு எது வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் இப்போதைக்கு நம்ம அப்டேட் பண்ண நியூ ப்ராடக்ட்னால் KMS 2-in-1 சப்பு ப்ரீ போர்டு V2 யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு போர்டு வேணும் அப்படின்னாலும் அல்லது ஆம்பு வேணும்னாலும் பாக்ஸ் வேணும்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆர்டர் கூட எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்துட்டு வந்தது தான். இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.